இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கடா போனோம்? அப்பா, டேய், அவனுங்க எங்கன்னு நீ தான் சொல்லணும். யாருப்பா? உன்னை அடிச்சவனுங்க. அப்பா, அது டேய், நான் உங்க அப்பன்டா. வலிக்கு விழுந்ததுக்கும் வாங்கி கட்டிட்டு வந்ததுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சியா? யாரா உன்னை அடிச்சது? தனிக்காய்ச்சலப்பா. டேய், உட்கார்ற. அப்பா வேணாப்பா. உட்காருன்னு சொல்றேன்ல. ஸ்கூட்டர்ல பொறுப்பா வேலைக்கு போற மார்க்கண்டே நான் மட்டும்தானே நீ பார்த்துருக்க? எனக்கும் சொல்லிக்கிற மாதிரி பிளாஷ்பேக்லாம் இருக்குடா. கையில வெறும் 25 ரூபாயோட மெட்ராஸுக்கு வந்தவன். உருண்டு புரண்டு அடிபட்டு அனுபவிச்சு உங்க அம்மா கைய பிடிச்சி உங்க 4 பேரை வளர்த்து ஆளாக்கி எனக்குன்னு சொந்தமா ஒரு வீட்டை கட்டி இத்தனையும் நான் தனி ஆளா பண்ணிருக்கேன்னா எவனா தட்டுல வச்சு தூக்கி எனக்கு சும்மா கொடுத்தா நினைச்சியா? அதுக்கு பின்னால என்னோட ரத்தமும் வேர்வையும் இருக்கு. எவ்வளவு பார்த்திருப்ப. இந்த பார், எது நடந்தாலும் எதுவும் பேசாம என் பின்னாடி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா அப்பா வேணாப்பா. உன் பையனை அடிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆவேசமா கிளம்பி வந்துட்டு இங்க வந்து ஆளுங்களை பார்த்ததும் பொங்குன பால் மேல தண்ணி ஊத்துன மாதிரி ஆயிட்ட. இதுக்கு பேசாம வராமையே இருந்திருக்கலாம்னு உனக்கு தோணுமே. இதுதான் சின்ன பசங்க பேச்சை கேட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப பாரு, ஹீரோ மாதிரி கிளம்பி வந்துட்டு காமெடி பீஸ் மாதிரி நிக்கிற. ஏதோ அவனை தான் அடிச்சேன், அவன் வெளியே சொல்ல மாட்டான்னு பார்த்தா இப்ப நீ அவன் கூட அடி வாங்கறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்து நிக்கிற. உன்னைய 4 சாத்து சாத்தனா 2 பேரும் வாய் பேச முடியாதவன் கனவு கண்டு அதை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதுதான். சார், நீ எதுக்கு சார் இவ்வளவு பெரிய டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? டம்மி பீஸ் சார் 2 பேரும். நீங்க சொல்லுங்க சார், அப்படியே கழுத்து மேல 2 போட்டு அனுப்புறேன். பெருசு ஏற்கனவே ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வீக் பாடிடா. உன் குடும்பத்துல வாயில சொன்னா எவனும் கேட்கறதே இல்ல. பட்டாதான் திருந்துவீங்களாடா? இப்போ உன் முன்னாடியே உன் பையனை அடிக்கிறேன். நீ என்னதான் செய்யறேன்னு பாக்குறேன். டேய், மாப்பிள்ளைக்கு செஞ்ச சீர்வரிசை பத்தலையா? இன்னும் வேணுமா? டேய் கொடுங்கடா. டேய் போடுங்கடா இவனுங்களே. ஏய்,
சபதி என்ன விட்டுருங்க சபதி, அடிக்காதீங்க சபதி, அடிக்காதீங்க சபதி, சபதி விட்டுருங்க சபதி, அடிக்காதீங்க சபதி. என்னடா அவன் என்ன அடிச்சா யாரும் கேட்காத அனாதை பையன் நினைச்சியா? அவன் சபதி என் பையன்டா. நான் அவனை அடிப்பேன், மிதிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. அதை எவனும் கேட்க கூடாது. ஆனா என் பையனை எவனாவது அடிச்சா நான் கேட்பேன்டா. கேட்கறது மட்டும் இல்ல, கொன்னுடுவேன். நீ வாங்கடா. அப்பா நீங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டீங்களேப்பா? எப்பவாச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒரு சிகரெட் பிடிப்பேன். என்னோட வாழ்க்கையில நான் எத்தனை சிகரெட் பிடிச்சிருக்கேன்னு விரல் விட்டு எண்ணிடலாம். உங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ண சம்மதம்னு சொன்ன அன்னைக்கு முதல் முறையா ஒரு சிகரெட் பிடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க 4 பேரும் சுகப்பிரசவத்தில் பிறந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிகரெட் பிடிச்சேன். அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு சந்தோஷமா எதுவுமே நடக்கல. எங்க அப்பன் ஒரு கோழை. எங்க அப்பனுக்கு எதையும் உருப்படியா பண்ண வராது. எங்க அப்பன் ஒரு தண்டச்சோறு. அதானடா? டேய், இன்னைக்கு நடந்தது எதுவும் வெளியே தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? ம் சரிப்பா. உன் மாமனார் சொன்னானே எவங்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. முக்கியமா உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ம் நான் சொல்ல மாட்டேன். குடி.